ஒரு சாமானியர் சிவகங்கைக்கு ராஜாவான கதை உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்கோ. காளையார் கோயிலுக்கு தேர் செய்யணும்னு நினைக்கிறாங்க மருதிருவர். அதுக்காக குப்பமுத்தாசாரியை கூப்பிடுறாங்க. ஆனா அவர் செய்ய மறுத்துறாரு. ஆனாலும் கட்டாயப்படுத்துறாங்க மருதிருவர். அதற்கு நான் கூலியா எதை கேட்டாலும் தர தயார்னா நான் தேர் செய்யறேன்னு சொல்றாரு குப்பமுத்து. மருதிருவர் சம்மதிக்கிறாங்க. தேர் செய்யும் பணி தொடர்ந்து அந்த தேரை செய்வதற்கு சரியான மரத்தை தேடி அலைகிறாங்க, கிடைக்கல. கடைசியாக 2 மரங்கள் கிடைக்குது. ஆனா அந்த மரத்துக்கு சொந்தக்காரங்க மரத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு வெட்ட விடல. காரணம் கேட்டதுக்கு சொன்னாங்க, இந்த மரத்தை நாங்கள் மருதிருவராக நினைத்து வளர்க்கிறோம், வெட்ட விட மாட்டோம். இதை கேட்ட மருது மகிழ்ந்து போய் வேற மரத்தை தேட சொன்னார். தேடினார்கள், தேரை செய்தார்கள். வெள்ளோட்ட நாள் வந்தது. ஆனால் தேர் நகரல. அங்கிருந்தவர்கள்லாம் சொன்னாங்க, குப்பமுத்துக்கு கூலி கொடுக்கல, அதனாலதான் தேர் நகரலைங்க. உடனே மருதிருவர் குப்பமுத்தை கூப்பிட்டாங்க. உனக்கு கூலியா என்ன வேணும்? உடனே குப்பமுத்து சொன்னாரு, இன்னைக்கு ஒரு நாள் நான் சிவகங்கைக்கு ராஜாவா இருக்கணும். உடனே சின்ன மருது கோபப்பட்டு தன்னுடைய உரையிலிருந்து பாடை கூப்பினாரு. ஆனால் அவரை அமைதிப்படுத்தி பெரிய மருது, கொடுத்த வாக்கு காப்பாற்றுவது நம்முடைய கடமைன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் குப்பமுத்தை சிவகங்கைக்கு ராஜாவா இருந்தார். தேர் மேல ஏறினார் குப்பமுத்து. தேர் நகர தொடங்கியது. 2 அடி நகர்ந்தோடனே தேரில் இருந்து கீழே விழுந்து உயிர் போகும் தருவாயில துடித்துக் கொண்டிருந்தார் குப்பமுத்து. அவரை தன்னுடைய மடியில் போட்டு மருது, ஏன் இப்படின்னு கேட்டார். காளையார் கோயிலுக்கு தேர் செஞ்சா சிவகங்கை மன்னன் உயிருக்கு ஆபத்துங்கிறது விதி. அதனாலதான் உங்க உயிரை காப்பாத்த நான் ராஜாவா இருந்தேன்னு சொன்னார். இந்த சம்பவத்தில் மருது சகோதரர்கள் தப்பிக் கொண்டார்கள். ஆனால் இதை விட மிகப்பெரிய ஒரு சம்பவம் அவர்களுக்காக காத்து